ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित இந்த हो? மாசம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக इस महीने में दिया हुआ प्रतिज्ञा உங்களை के अनुसार ஆண்டவர் பத்திரமா பார்த்துக் கொள்வார். परमेश्वर आपको सुरक्षित அவருடைய रखेगा. கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். उसके हाथों को थाम ஆண்டவரே लीजिए. சொல்லுங்க, परमेश्वर से कहिए, நான் உம்முடைய கரத்தை ஒருவேளை பிடித்தால் விட்டு விடலாம், यदि अगर मैं आपका हाथ पकड़ूं तो शायद मैं ஆனால் छोड़ நீர் सकता என்னுடைய हूं, கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி लेकिन आप मेरा हाथ थाम लीजिए நீங்க करके சொல்லும் பொழுது जब आप कहोगे நிச்சயமாக நடத்துவார். निश्चय वो चलाएगा. வேதம் படித்த ஞானத்தை சந்தி மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். वचन ये दीपक है, रोज के ध्यान के अनुसार उससे हम मिलने के लिए बहुत நாம் आनंदित இந்த होते வார்த்தையில हैं. கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर இன்றைக்கு जाएंगे. என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? आज परमेश्वर क्या वचन दिया है? பிலிப்பியர் फिलिपियों की पुस्तक 4 அதிகாரம் 4 अध्याय 10 சொல்லப்பட்டிருக்குது. 13 वचन में कहा गया பவுல் है, சொல்லுகிறார், पौलुस कहता என்னை है, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே जो मुझे सामर्थ देता है எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. उसमें सब कुछ कर सकता हूँ. ஒரு அருமையான வார்த்தை. एक अच्छा वचन है. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே जो मुझे सामर्थ देता है, அவர் சொல்லுகிறார், कहता है, என்னை பலப்படுத்துகிறவர் அந்த கிறிஸ்து, जो मुझे सामर्थ देता है वो मसीह है. எனக்கு வல்லமை கொடுக்கிறவர் அந்த ஒரு கிறிஸ்து. मुझे सामर्थ देने वाला वो मसीह है. ஆ கிறிஸ்துவினாலே उस मसीह से எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मैं सब कुछ कर सकता हूँ. நான் ஒரு பலவீனன் சொல்லிருக்கிறீங்களா? मैं एक निर्बलता के साथ हूँ करके आप நான் कहते हो क्या? சொர்ந்து போயிருக்கேன்னு मैं சொல்லிருக்கிறீங்களா? निराश होकर बैठा हूँ आप कहते हो क्या? நான் தனிமையா இருக்கேன்னு क्या சொல்லிருக்கிறீங்களா? मैं अकेला हूँ करके कहते நான் हो? கைவிடப்பட்ட நிலைமை இருக்கேன்னு मैं சொல்லிருக்கிறீங்களா? हाथ छोड़े गए हाथों में हूँ करके आप ஒரு कहते हो விசுவாச क्या? அறிக்கை एक செய்யுங்கள். विश्वास के इसमें कहिए. அப்போஸ்தலனாகிய பவுலை போல சொல்லுங்கள், प्रेरित पौलुस की तरह என்னை कहिए, பலப்படுத்துகிற जो मुझे सामर्थ देता है கிறிஸ்துவினாலே उस मसीह से எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मैं सब कुछ कर सकता हूँ. ஆமென். हालेलुया. அப்ப நீங்க சொல்லும் பொழுது तो जब आप कहोगे தேவ பலன், परमेश्वर का सामर्थ, தேவ வல்லமை, परमेश्वर की शक्ति, தேவன் அளவற்றதான கிருபைகள் மேல இறங்கி परमेश्वर का अनगिनत अनुग्रह आप पर நீங்க उतरकर, பலத்தின் மேல பலன் அடைந்து आप बल पर बल पाकर கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீங்க. परमेश्वर के लिए उठकर प्रकाशित கர்த்தருக்காக होंगे. பெரிய காரியங்களை செய்வீங்க. परमेश्वर के लिए आप महान कार्य करोगे. நான் பலவீனன்னு சொல்லாதங்க. मैं बलहीन के साथ हूँ मत நான் ஒரு कहिए. தூசி, मैं एक धूल हूँ. நான் ஒரு புழு, मैं एक कीड़ा हूँ. நான் ஒரு குப்பை. मैं एक धूल हूँ. சிலவங்க ஜெபிக்கிறத பார்க்கிறோம். कुछ लोग ऐसा प्रार्थना அப்படி करते அல்ல. देख सकते हैं. ऐसा नहीं. நீங்க சொல்லணும், आपको कहना என்னை है, பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார், मुझे बलवंत करने वाला एक है, அவராலே वो ही, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. उससे मैं सब कुछ कर सकता நீங்க हूँ. அப்படி சொல்லும் பொழுது ऐसा कहते நீங்க समय பலப்படுத்துவா, वो बलवंत உங்களை करेगा, நடத்துவா, आपको चलाएगा, உங்களை உயர்த்துவா. आपको ऊंचा करेगा. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக अपने ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते हैं. சோர்வோடு இருக்கலாம், निराश के साथ बैठे होंगे. ஆண்டவரே வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று சொல்லி பல கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கலாம். जीवन में क्या होगा करके कई सारे सवालों के बीच में எதிர்காலம் रहेंगे. எப்படி இருக்கும் என்று யோசித்துக் கொண்டு இருக்கலாம். भविष्य कैसा रहेगा करके वो सोच रहे होंगे. ஒரு வியாதியில இருக்கலாம், बीमारी के साथ ஒரு रहेंगे. பலவீனத்தில் या இருக்கலாம். निर्बलता के बीच में பவுலை रहेंगे. போல पौलुस की तरह விசுவாச அறிக்கை சொல்லத்தக்கதாக विश्वास के साथ कहने, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே मुझे जो सामर्थ देता है எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் उससे உண்டு. मैं सब कुछ कर உடைய सकता हूँ. பிள்ளைகளை பலப்படுத்தும், वैसे ही आप बलवंत कीजिए, மகிமைப்படுத்தும், उन्हें महिमा में உயர்த்தும், कीजिए, ऊंचा कीजिए, அப்படியே செய்யும். वैसे ही कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.